கழக பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியர் அவர்களை இந்த கூட்டணியில் இணைந்ததற்கு வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டணியில் அமைந்து இந்த கூட்டணியில் எங்களை இணைத்துக் கொண்டு எங்களுக்கு முக்கிய வாய்ப்புகளை கொடுத்து எங்களை அழக பார்த்து இனி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கூட்டணியில் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிவேதா எம் முருகன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு, அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்வதற்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை இந்த கூட்டணி அமைச்சு கொடுக்கும் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கூட்டணியானது வெற்றி பெற்ற பிறகு நமது வேட்பாளர் கண்டிப்பாக அமைச்சர் ஆவதிலே என்ற விதமான மாற்று கருத்தும் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிக கூட்டணி. இந்த கூட்டணி வெல்லவில்லை என்றால் வேறு எந்த கூட்டணி வெல்லும்? உடைந்த கூட்டணி, உடைந்த கட்சிகள் சேர்ந்த கூட்டணி. அந்த கூட்டணி எந்த விதத்திலும் வெற்றி பெறாது என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணியில் அமைந்த பிறகு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைந்த பிறகு எதிர்கூட்டணியில் எங்களை பார்த்து 0.5% ஓட்டு அவங்களுக்கு 10 சீட்டை கொடுத்திருக்கீங்க அப்படி என்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்கள் நினைச்சு பாருங்க, அவர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரா? வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரா? அவரு எங்களை பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. தொடர்ந்து 2011 எங்களால் வெற்றி பெற்றதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடுத்து மக்கள் நல கூட்டணி நாங்க சேர்ந்ததனால்தான் அவரும் வெற்றி பெற்றார் 2016. அதன் பிறகு 2021 நாங்கள் அந்த கூட்டணி இல்லாதனால் அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். 2024 அவங்க நாங்கள் கூட்டணி இருந்ததனால்தான் அவங்களால் 23% ஓட்டு வாங்க முடிந்தது. இல்லைனால் 15% கூட அதிமுக வாங்கியிருக்க முடியாது. அந்த காலகட்டத்திலே கேப்டனுடைய ஆதரவு தான் அவங்களுக்கு 2023 23% வாக்கு கிடைத்தது. அவங்களுக்கு எங்களை பேசுவதற்கு ஒரு அருகதை கிடையாது. நாங்க இல்லை என்றால் அவங்க கிடையாது. 2021 இருந்து எங்கள் கூட்டணி கட்டது கிட்டத்தட்ட அறிக்கைகள் எல்லாமே பார்த்தாலும் சிறப்பான அறிக்கையாக இருக்கிறது. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்கள். இந்த வெற்றி பெற்ற பிறகு 2000 உயர போகிறது. அதே போல கூப்பன் சீட் 8000 ரூபாய் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது போன்ற புதுமை பெண் திட்டம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கிடைக்க போகிறது. உதவித்தொகை கொடுக்க போறாங்க. விவசாயிகளுக்கு இது போன்ற பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி அமைந்த பிறகு தமிழகம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் செல்லை முரளி அவர்கள் பேசுவார்கள்.